ப்ரோ உங்கள் ஊரை காட்டுங்க, உங்கள் ஊரை வீடியோ எடுத்து போடுங்க. இது ஏற்கனவே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்காக பண்ணுறோம், வாங்க. இங்க சாயங்காலம் வீசும் என சார காத்து பேசும். இங்க பச்சை தண்ணி கூட ஒரு பதனி ருசியாகும். இந்த ஊரு எங்க உசுறு, இந்த மக்கள் எங்க உரல். இனி கேளு எசப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்த எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கேங்க. நாங்கள் வந்த நேரம் ஸ்கூல் கேட் பூட்டியிருக்கு. திறந்துருந்தால் உள்ளே போய் நிறையா வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாம். சரி விடுங்க, நான் உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன், பார்த்துங்க. இந்த செடியெல்லாம் சாரி இந்த மரம் எல்லாம் நாங்கள் வச்ச செடிங்க. இப்போ எவ்வளோ பெருசாக நிற்கிது பாருங்கள். எங்களுக்கு இந்த ஸ்கூலில் இதுதான் கிரவுண்டு. நாங்கள் விளையாடுறதுனா இங்கே தான் விளையாடுவோம். எல்லாமே பியூட்டிஃபுல் மெமரிஸுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கூலை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். வாங்க போம்மா. இது தாங்க எங்கள் ஊரோட மெயின் பிளேஸு, சென்டர் ஆஃப் த சிட்டி. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். ஒன்றாலும் உடுமலையிலிருந்து தாராபுரம் போகணுன்னாலும் இங்கே வந்து தான் போக முடியும். இது நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அழகுநாச்சி அம்மன் கோயில். இங்கே உடுமலை சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே தெரியும் அழகுநாச்சி அம்மன் கோயில். காரத்தூர்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்க்குறீங்கள, இதுதாங்க நான் சொன்ன ஃபேமஸான கோயில் எங்கள் ஊரில். இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியும் கூட. நான் இன்னும் குளிக்கலை, அதனால் நம்ம வெளியே நின்று சாமி விட்டுக்கலாம், வாங்க. சாமி கும்பிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக கிளம்பி போகிற இடம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது உடையார்பாளையத்துக்கு சேர்ந்தது, இது காரத்தூருக்கு சேர்ந்தது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு 1லேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்க ஸ்கூல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இப்போ அதை காட்டுறேன், வாங்க. இதோ வந்துட்டோம். இதுதான் அந்த ஸ்கூல். இதுதாங்க நான் சொன்ன ஸ்கூலு. இங்கே எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்னே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வாங்க. ஒரு சில விஷயம்லாம் நமக்கு லைஃப்பில் போனால் திரும்ப கிடைக்காது. அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, வாங்க. இது தாங்க நான் படித்த ஹை ஸ்கூல். எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் தான், எனக்கும் அப்படி தான். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நான் படித்த ஹை ஸ்கூல். அது இங்கே தான் நான் 6லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. ஒரு 6லேருந்து 12th வரைக்கும் படித்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு பிளேஸும் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். வாங்க கொண்டு போய் பார்க்கலாம். என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, என்றைக்குமே நான் இதை மறந்ததே கிடையாது. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. எல்லா இடமுமே அதே மாதிரியே இருக்குது. ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இதோ அதுதான் எங்கள் சைக்கிள் ஸ்டாண்ட். முதல்ல இங்கே நிறுத்துறக்கே இடம் இருக்காது, ஃபுல்லாக சைக்கிளாக தான் நிற்கும். இந்த செடியாக இருந்துச்சு, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மரமாக இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த ரோட்டில் தான் நாங்கள்லாம்
உட்காருவோம். எடுத்தது கிளாஸுக்கெலாம் போக மாட்டோம், அந்த ரோட்டில் தான் உட்காருவோம். ஏதோ ஒரு புதுசாக இருக்குது உள்ளே வந்ததும். ஏதோ ஸ்டேஜ் அங்கே நின்று தான் நான் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவேன். நான் ஸ்கூலோட எஸ்பிஎல்ஏ நான் தான். நினச்சி பார்த்தா நல்லா இருக்குது, நல்ல ஃபீலாகவும் இருக்குது. திரும்ப கிடைச்சா நல்லாயிருக்கும், பட் கிடைக்காது, முடிஞ்சு. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது. நிறைய மெமரிஸ் இருக்கு. இப்போ சாத்த பார்த்தா கூட பேசலான் இருக்கு. நிறைய மாறி இருக்கு. இன்னுமே மீண்டும் வந்து இங்கே படித்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. கிடைக்காது, ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளோதான். இதுதாங்க எங்கள் ஊர்லேயே நேச்சுரலான பிளேஸ். நீங்கள் கேட்கலாம் இதில் நேச்சராக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். இப்போ இல்லை, இருக்கும்போது இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்ததாக நம்ம ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்னா, எங்கள் ஊர்லேயே பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்னா இதுதான். அந்த இடத்துல ஆறு ஓடும். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. என்ன படிக்கிறான்னு நம்மளும் பார்ப்போம். சரி பார்ப்போம். என்ன ஆப்போம் இல்லண்ணே பார்ப்போம்ண்ணே. நாங்கள் ஐயோ டேய் கேமராமேன், அப்படியே அண்ணன் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா. இங்கே நிறைய பேர் நிறைய பர்பஸ்க்காக வருவாங்க, அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பர்பஸ்க்கு வந்தோமோ அந்த பர்பஸை பார்த்துட்டு போகிறேன். ஓகே வாங்க. வந்தாச்சு. இதுதாங்க எங்கள் ஊர் ஆறு. நல்லா பார்த்துக்குங்க. தண்ணி போயிட்டு இருந்தால் சூப்பராக இருக்குங்க அந்த பிளேஸு. வெயில் காரணமாக தண்ணி இல்லாதனால இப்படி இருக்கு. பார்த்துங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அந்த இடத்துல குளிக்க. இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஆறு. இது அமராவதி ஆறு எங்கள் ஊருக்கு வருது. ஸோ இங்கே பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்தால் இங்கே துணி வைக்கிறாங்க, அந்த மாதிரி அதை ஆட் பண்ணாதீங்க. சரி வாங்க இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இப்போது நம்ம அடுத்ததாக நம்ம எங்கள் ஊரில் இன்னொரு கோயில் இருக்குது. அங்கே வந்து அதுக்கு பேர் வந்து கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலை போய் பார்க்கலாம். இங்கே நல்லா இருக்குது, நேச்சுரலாக பார்க்குறதுக்கு. சுற்றியும் தென்னந்தோப்பாக இருக்கும். இந்த இடத்துல வயல் இருக்கும். அது வந்து இப்போ அது இல்லாதனால அந்த இடத்துல அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இதுதாங்க எங்கள் ஊரில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில். இதுவும் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் தான். பாருங்க, இதுக்குள்ளே நல்லா இருக்கும். நான் இன்னொரு நாள் வீடியோ போய் எடுத்து போடுறேன். இப்போ பூட்டி இருக்குது, நான் இன்னொரு நாள் போடுறேன். நாராயணா, எனக்கு எதுக்குப்பா பேக்ரவுண்ட் மியூசிக்கு? வாங்க இப்போ இன்னொரு கோயில் சொன்னேன்ல, அதுக்கு போகலாம். இதுலேயே தான் இந்த மாதிரியே தான் இருக்கும். இதுலேயே தான் போயிட்டே இருக்கணும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? இதுதாங்க அந்த கோயிலுக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 சைடும் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே போகிற வரைக்கும். வாங்க, அப்படியே போயிட்டே தான் இருக்கணும்.
ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த சைடு 2 சைடுமே இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த சைடு வந்து ஆறு. வாங்க, இதோ தெரியுதா கோயில், அதுதாங்க கோயில். வாங்க. கும்மிருட்டில் குடல் கிழித்து குன்றில் ஏழும் பெண்ணோடியே கோபம் கொண்டு பிடித்தால் கொப்பரிக்கும். இதுதாங்க நான் சொன்னேன்ல எங்கள் ஊரில் இன்னொரு கோயில் கேஜன். அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்கும் ஆற்றுல, இந்த இடத்துல மட்டும் அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையும் அமாவாசை பூஜை நடத்துவாங்க. ரொம்ப விசேஷமான ஒன்று. சாமி போய் வரமோ இல்லையா, சாப்பிட கண்டிப்பாக வருவோம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. வாங்க மேலே போகலாம். அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஒரு தோட்டம் தான் இருக்குது. தோட்டத்துக்கு அந்த சைடு வந்து போனோம்னா, அதுலேருந்து அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நந்தாவனம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இந்த அங்கே தான் போவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ஊரை சுற்றி காமிச்சிட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.